Question number 35 will consist of 4 important figures of speech like the elements, I could say. First one will be the rhyming words, which is very easy for you, and the allotment of the marks for rhyming words is 2 out of 5, and followed by the rhyming scheme. Whenever you find out the rhyming words, with that you can easily find out the rhyming scheme. This is another 1 mark for your rhyming scheme, and followed by the figure of speech employed in the line. They might mention you the line. From that you are going to get the figure of speech and you are going to mention it, and followed by that there could be alliterated words. And this is about the question number 35. Question number 35 is poetic devices. In this video, I am going to give you figures of speech for all the poems. So, இதல முதல் question, இந்த கேள்விக்குள்ளேயே உங்களுக்கு 4 துணை கேள்விகள் மாதிரி இருக்கும். அதுல முதல் கேள்விக்கு உங்களுக்கு 2 மதிப்பெண் இருக்கும். அது என்னன்னா ரைமிங் வேர்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்றது நீங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்பீங்க. அதாவது ஒத்த ஒலியில முடியிற சொற்கள். இப்ப இது பாத்தீங்கன்னா இயர் ஆர்ல முடிஞ்சிருக்கு, டிஸப்பியர் ஆர்ல முடிஞ்சிருக்கு. சில சமயம் எழுத்துக்களை வச்சே நீங்க கண்டுபிடிக்க முடியும். பட் ரிமெம்பர் தட் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்றது உச்சரிப்பை வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Underline the last words from the given poem lines. முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா கடைசி வார்த்தைகளை பென்சில்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Pair the words which have same ending sounds. அதுல நீங்க ஜோடி சேர்க்கிறது எப்படி இருக்குன்னா ஒரே எண்டிங் சவுண்டா இருக்கிறது. உங்களுக்கு அழகா கலர்ல நான் இங்க கொடுத்திருக்கேன். எது 2 ஜோடி சேருதுன்றத பாருங்க. இந்த ரைமிங் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்க ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? when e is the ending letter, be careful in choosing. so ஒருவேளை ஈல முடிகிற வார்த்தையாக இருந்தா உச்சரிச்சு பாருங்க. ஈ எப்பயுமே உள்ள போற மாதிரி இருக்கும். அப்ப கடைசியா இருக்கிற எழுத்தை கடைசி எண்டிங் சவுண்டா வச்சுக்கிறதுக்கு நீங்க பார்க்கலாம். ஸ்லோ லேர்னர் இருந்தா. so here we have the example. இந்த 4 சென்டென்சஸ்ல கடைசி வார்த்தைகளை நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டோம். இதுல மேட்ச் பாத்தீங்கன்னா இயர் அண்ட் டிஸப்பியர், சோல், கோல், இதுல இன்னொரு டிப்பும் என்ன சொல்லலாம்னா இந்த வார்த்தைய நீங்க தமிழ்ல எழுதிக்கோங்க. எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் எழுத்துக்களை வச்சும் நீங்க ஒப்பிட்டு கரெக்டான்னு செக் பண்ணிக்கலாம். This is a tip for you to check whether the rhyming pair is correct or not அப்படின்றதுக்கு. ஓகேவா? சோ அடுத்தது இந்த ரைமிங் வேர்ட்ஸ்க்கு அடுத்து நம்ம ரைமிங் ஸ்கீம் பார்க்க போறோம். நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் பாருங்க. இதுக்கு 1 மதிப்பெண் தான். இது 2வது கேள்வியா அந்த துணை கேள்வியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபைட். முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ண அந்த ரைமிங் வேர்ட்ஸை எழுதிக்கோங்க. and then pair the rhyming words and give ABC which has same ending. அதை ஜோடி சேர்த்து அந்த ஜோடிக்கு ஒரு பெயரை கொடுங்க. அது ஏனா ஏனே கொடுங்க, பீனா பீன் கொடுங்க. இன்னொரு கேஸ் இல்ல, இப்ப இன்னொன்னு கேட்பீங்க ABCDன்னு இருக்குன்னா அது அன்ஈவன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதனோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ABBA, சம்டைம்ஸ் ABABன்னு இருக்கலாம். சோ எப்படி இருக்கோ அதை நீங்க அப்படியே பேரை கொடுத்துட்டு எழுதிருங்க. அவ்வளவுதான். துணையா இருக்கிறதுக்கு ஒரே பேரை கொடுங்க. ஒரே எழுத்துக்கள் இருக்கிறதுக்கு ஒரு பேர். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து பி கொடுத்துட்டீங்க. இதனோட ஜோடிக்கு ஏன்னு கொடுக்குறீங்க, இதனோட ஜோடிக்கு பின்னு கொடுக்குறீங்க. இவ்வளவுதான். சோ சிம்பிள். சோ த ரைமிங் ஸ்கீம் இஸ் ABBAன்னு எழுதுறீங்க. சோ இது ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணுமானால கேபிட்டல்லையும் எழுதலாம், ஸ்மால்லையும் எழுதலாம். சோ 3வது கேள்வி பாத்தீங்கன்னா 1 மதிப்பெண். இதுல alliteration அப்படின்றத கண்டுபிடிக்கணும். alliteration அப்படின்னா என்னன்னா the words which has same consonant beginning sounds. அப்படின்னா அந்த வார்த்தைகளுடைய தொடக்கத்துல ஒரே கான்சனன்ட் சவுண்ட்ல தொடங்குற மாதிரி இருக்கா. எழுத்துக்கள் சம்டைம்ஸ் மேட்ச் ஆகலாம். சவுண்ட்ன்றது தான் முக்கியமானது. இதே நீங்க alliteration சேம் vowel soundsல வந்தா அதுக்கு பேர் அசோனன்ஸ்னு பேரு. சரியா? இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொடுத்த போயம்ல பாருங்க, சின்ன சின்ன வேர்ட்ஸ் நீங்க எடுக்க கூடாது. உதாரணத்துக்கு ஏன்னு இருக்கும், அது ரெண்டும் எடுத்து நீங்க வந்து alliteration எழுதக்கூடாது. சோ இந்த மாதிரி வேர்ட்ஸா ஜர்னி, ஜாய் இஸ் ஓகே, சீக்கிங், ஷார்ட், இந்த மாதிரி இருந்தாதான் இது alliteration. ஓகேவா? இதை நீங்க எடுத்து
எழுதணும் alliterated words. அவங்க குறிப்பிட்டு இந்த லைன்ல இருக்கிற alliterated wordsனா அந்த லைனை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இல்லனா காமனா இந்த போயம் லைன்ஸ்ல எந்த alliterated wordsனாலும் நீங்க ஒவ்வொரு லைனா பாருங்க ஒரே எழுத்துல. இப்ப பாத்தீங்கன்னா வே விண்ட் இது கூட அந்த மாதிரி. ஸோ சம்டைம் இது ஒரு ஃப்ரேஸா இருந்ததுன்னா அதை விட்டுடலாம். அந்த மாதிரி நீங்க ஒரு லைன்லயுமே ரிப்பீட் ஆகிறத பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து 4வது கேள்வியா இருக்கும். ஒரு சிலதுக்கு விளக்கம் பார்க்கலாம் அண்ட் தென் ஒவ்வொரு போயம்லயும் என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சனிஃபிகேஷன் அப்படின்னா உருவகம் அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மனித இயல்பை மனித பண்பை வந்து உயிரில்லாததுக்கு சொல்றது. உயிருள்ள ஜீவனோட ஒரு தன்மையை அல்லது ஒரு குணத்தை எடுத்து உயிரேற்றதுக்கு. உதாரணமா தமிழ்ல சொல்லணும்னா மரங்கள் சிரித்தன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா மரங்கள் பேசிக்கொண்டன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது மரம் அப்படின்றது வழக்கமா சிரிக்காது, பேசாது. மனிதர்கள் செய்வாங்க. அந்த குணத்தை எடுத்து கவிஞர்கள் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்றதுதான் பர்சனிஃபிகேஷன். அதாவது தமிழ்ல உருவகம் சொல்லுவாங்க. இந்த we can pull and haul and push and lift and drive இது எல்லாமே மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை அந்த மெஷின்ஸ் அதாவது இயந்திரங்கள் தாங்கள் செய்வதாக பேசி சொல்லுது இல்லையா? அதனால நம்ம உருவகமா அதை எடுத்துக்கிறோம். ஸோ அகைன் we can print and plow and wave and heat and light இது உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து எபித்தட் அப்படின்னா அடைமொழி அப்படின்னு அர்த்தம். We will never belong to the family of grumble. For never a grumbler will own that he. இந்த ரெண்டுலையும் வந்து ஒரு கிரம்பிள் அப்படின்னா புலம்புறது. அந்த புலம்பலை வச்சு அந்த ஃபேமிலிக்கே அடைமொழி என்னன்னு கொடுத்துட்டாங்க, புலம்பல் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அந்த குணத்தை வைத்து அதுக்கு ஒரு பேர் அடைமொழி கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் இந்த உதாரணமா எடுத்துக்கலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் அப்படின்னா இடமாற்று அடைமொழி அப்படின்னு அர்த்தம். தி லிவ் இட் இஸ் செட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அதாவது ஊர் பேசியது அப்படின்னா ஊர்ல இருக்க மக்கள் பேசினாங்க அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றப்ப அதை மாத்தி இடம் மாத்தி சொல்றது. இப்ப அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க ஃபேமிலிஸ் கம்ப்ளைண்ட் பண்றதுனால அந்த தெருக்கே இடம் மாத்தி என்ன சொல்லிட்டாங்க, கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சோ இது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் இடமாற்று அடைமொழிக்கு. ஃப்ரம் வாண்டரிங் இன்டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். சோ அடுத்து அனஃபோரா அப்படின்னா அந்தாதி தொடை அப்படின்னு அர்த்தம். they growl at that and they growl at this. பாத்தீங்கன்னா அந்த சந்த நயத்துக்காக ஒரே விதமான அந்த phrases ஒரு லைனுக்குள்ள ரிப்பீட் ஆகிறது திரும்ப திரும்ப. I can sing, I can walk ஒரே லைன்ல வந்ததுன்னா I like ice cream, I like chocolates. இந்த மாதிரி I like திரும்ப திரும்ப வந்தது இல்லையா? அந்த மாதிரி வந்தா அதை நம்ம சொல்லலாம். அடுத்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னா முரண் அர்த்தம். she knows how to thaw you, saw you, so beware. அப்ப இந்த ரெண்டுமே எதிர் சொற்கள், முரணான சொற்கள் ரெண்டும் உடனே உடனே வந்திருக்கு. இங்க தா சா அப்படின்றது, தான்றது பனிக்கட்டி போல மெல்லிய வார்த்தைகள், சா அப்படின்றது வெட்டுகின்ற ஒரு கடுமையான சொற்களாகும். நீங்கள் எப்படி அணுகுறீங்களோ அந்த மாதிரி அப்படின்றதுக்காக இங்க சொல்லியிருப்பாங்க. நீங்க அவங்க பெண்கள் கிட்ட மென்மையா பேசினா பதிலுக்கு மென்மையா இருக்கும். நீங்க தவறாக நடந்து கொண்டால் அதே வீரமாக எதிர்த்து நிற்பாள் அப்படின்றதுக்காக இங்க கொடுப்பாங்க. இரண்டு முரணான சொற்களை கொடுத்திருக்கிறதுனால கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மெட்டஃபர் அப்படின்னா உருவகம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு சிமிலி நல்லா தெரிஞ்சிருக்கும். சிமிலி அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல லைக் அப்படின்றது இருக்கும். அந்த லைக் மறைந்து வந்தா அது மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீன் போன்ற கண்கள் அப்படின்னு சொன்னா அது சிமிலி. அந்த போன்ற அப்படின்றது இல்லாம மீன் கண்கள் அப்படின்னு சொன்னா அது உருவகம். உவமை உருவகம் இது ரெண்டு தான். மெட்டஃபர் அப்படின்றது உருவகம். இன் த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றது இங்க உருவகப்படுத்திருக்காங்க. த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைட்
இது ரெண்டும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அடுத்து ஹைப்பர்போல் அப்படின்றது உயர்வு நவிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப புகழ்ந்து பேசுறது. Though our smoke may hide the heavens from our eyes. எங்களுடைய புகைகள் எதையே மறைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சொர்க்கத்தையே மறைக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்றது ரொம்ப ஓவரா சொல்றது. அதுதான் ஹைப்பர்போல். இமேஜரி அப்படின்னா கற்பனை. We were melted in the furnace and the pit. We were cast and rotten, hammered to design. ஸோ இது கற்பனையாகத்தான் சொல்றாங்க. லைக் எங்களை கொண்டு போய் இதில் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றது ஒரு கற்பனை. ஸோ இங்க ரிப்பிட்டேஷன் அப்படின்னா அடுக்கமைவு. ஏற்கனவே நம்ம ஒரே சென்டென்ஸுக்குள்ள திரும்ப திரும்ப வரதை பார்த்தோம். இது வந்து அடுத்தடுத்த லைன்ல தொடக்கத்துல வர்றது ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Remember, no men are strange. Again, remember, they have eyes. அப்ப ஒவ்வொரு வாக்கியத்தினுடைய தொடக்கத்திலையும் ஒரே வார்த்தை வந்தா அதை ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா அல்லிட்ரேஷன் அப்படின்னா மோனை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன் சொன்னோம். என்னன்னா ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய கான்சனன்ட் எழுத்துல தொடங்குற வார்த்தைகளை தான் நம்ம அல்லிட்ரேஷன் சொல்லுவோம். இது வந்து கான்சனன்ட் எழுத்து, அதே நமக்கு வவல் எழுத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நாம அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஒவ்வொரு போயம்லயும் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம இப்ப பார்க்கலாம். முதல் பார்க்கலாம். போயம் 1 லைஃப்ல பர்சானிஃபிகேஷனுக்கு ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படின்றத எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். கான்ட்ராஸ்டுக்கு டு யூத் அண்ட் ஏஜ். பாருங்க, யூத்னா இளையவர், ஏஜ்னா வயதானவர். ரெண்டு கான்ட்ராஸ்ட் இங்க இருக்கு. ஹில் டவுன், ஹில்ன்றது உச்சி, மலை உச்சி, டவுன்னா கீழே. ஸோ ரஃப் ஸ்மூத் இது ரெண்டும் எதிர்ச்சொற்கள். ஸோ இதை கான்ட்ராஸ்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள். அடுத்து போயம் 2ல த கிரம்பிள் ஃபேமிலி. இதுல டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்டுக்கு எக்ஸாம்பிளா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். எபித்தட்டுக்கு எக்ஸாம்பிளா த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள், அ கிரம்பிளர் எடுத்துக்கலாம். இதுல மெட்டஃபருக்கு எக்ஸாம்பிளா சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட், ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைட், gloomy complaining street. Anaphora, they growl at. அடுத்து போயம் 3 I am every womanல மெட்டஃபர் வந்து சம்மர் ஸ்ப்ரிங் இது ரெண்டும். and then spring she is a lioness. so இந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெட்டஃபருக்கு எக்ஸாம்பிள். and கான்ட்ராஸ்ட்க்கு she knows how to thaw you, saw you, so beware. So poem 4 வந்து the ant and the cricket personification. His cupboard was empty and winter was come. Metaphor says the ant to the cricket, I am your servant. Some crickets have 4 legs and some have 2. So இங்க வந்து மெட்டஃபரா எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மனிதரை தான் சொல்றாங்க. So அடுத்து சீக்ரெட் ஆஃப் மெஷின்ல பர்சானிஃபிகேஷனுக்கு இந்த ஸ்டான்ஸை ஃபுல்லாவே. அதுக்கு அடுத்து ஹைப்பர்போலுக்கு வந்து ஹைட் த ஹெவன்ஸ் அப்படின்ற இந்த சென்டென்ஸ். அண்ட் இமேஜரிக்கு இந்த ஸ்டான்ஸை ஃபுல்லாவே நம்ம இமேஜரியா எடுத்துக்கலாம். போயம் 6 நோ men are foreign. மெட்டஃபருக்கு எக்ஸாம்பிளா our brothers in the line like us the land our brothers walk upon, are fed by peaceful harvest, by wars long winter starved, our hells of fire and dust outrage the innocence, beneath all uniforms a single body breathes. அடுத்து transferred epithetic example are fed by peaceful harvest, by wars long winter starved. repetition example remember இந்த திரும்ப வர்ற இதை நீங்க எடுத்துக்கலாம். So அடுத்து poem 7 the house on the Elm Street. இதுல personification it sat alone. இதுல வந்து மரத்தை வந்து அது உட்கார்ந்து இருக்கும்னு சொல்றாங்க. So it sat alone. it plays, இங்க it அப்படின்றது again sits a tree, மரம் உட்கார்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே personification. and hyperbole வந்து a ton of space just begins to fade. இந்த ரெண்டு lines and inside you can tell இந்த linesல எந்த வேர்டை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்றத தான் ஹைலைட் பண்ணிருக்கு. and then contrast lights flickers on and off ரெண்டுமே contrast இங்க இருக்கு. so this is what about the exact figures of speech from the poems. and there are some others also you can try to
pick out those, and I would like to thank Das for helping me with this. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். Come on, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க. See you in the next video. Bye bye.